ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் தெரியுமா? பெண்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஆண்கள் யாரு? எந்த மாதிரி சென்ஸை பெண்கள் லைக் பண்றாங்க? ஒரு ஆண் எப்படி இருந்தா பெண் சேஸ் பண்றாங்க, பெண் தொடர்ந்து போய் லவ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போறோம். நிறைய கண்டென்ட்டை ரிசர்ச் பண்ணி அதில் ரொம்ப முக்கியமான 7 பாயிண்ட்டை உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். ஜஸ்ட் அந்த 7ஐயும் சரியா நீங்க ஃபோக்கஸ் பண்ணி உங்களை நீங்க அனலைஸ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா பெண்கள் உங்களை தேடுவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. நம்பர் 1, கான்ஃபிடென்ட். பொதுவாக லைஃப்ல பல பிரச்சனைகள், பல ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது கண்டிப்பா வரவே செய்யும். அந்த மாதிரி வரும்போது என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் உக்காந்துக்கிட்டு இருக்கிற ஆணை விட என்னால் எதுவுமே பண்ண முடியும், என்ன ஸ்ட்ரகிள் வந்தாலும் சரி, எந்த மாதிரியான பிரச்சனை வந்தாலும் சரி, அதை என்னால் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எழுந்து ஓடக்கூடிய ஆணை பெண்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆக்சுவலாக ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆணுக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் பெண்கள் எதிர்பார்க்குறாங்க. தன்னுடைய லைஃப்பில் எதையாவது அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு ஆணை, தன்னுடைய லைஃப்பில் ஏதாவது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆணை, தன்னுடைய லைஃப்பில் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆண்களை பெண்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சனை பெண்கள் எப்பவுமே லைக் பண்ணுவாங்க. நம்பர் 2, சென்ஸ் ஆஃப் ஹியூமர். பொதுவாக ஒரு ஆண் எவ்வளவுதான் லவ்வை கொண்டு போய் ஒரு பெண்ணுக்கிட்ட கொட்டினாலும் சரி, எவ்வளவு அன்பா பார்த்துக்கிட்டாலும் சரி, எவ்வளவு அழகா பார்த்துக்கிட்டாலும் சரி, இது எல்லாத்தையுமே விட ஆண் கிட்ட இருக்கிற ஒரு குவாலிட்டி பெண்களுக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம்னு சொல்றாங்க. என்ன தெரியுமா? ஹியூமர் சென்ஸ். அதாவது அந்த ஆண் கூட இருந்தால் அந்த பெண் எப்பவுமே ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவங்கள சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஆண்களை பெண்கள் ரொம்பவே விரும்புகிறாங்க. ஒரு கூட்டத்தில் அழகா இருக்கிற ஒரு ஆணை விட ஒரு பையன் ரொம்ப ஹியூமர் சென்ஸாக இருக்கான், எல்லாருமே சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கான், ரொம்ப ஃபன் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னா அந்த பையனை சுற்றி நிறைய ஒரு கூட்டம், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் இருக்கிறத உங்களால் கண்டிப்பாகவே பார்க்க முடியும். அந்த மாதிரி பசங்களுக்கு மட்டும் கிடையாது, பெண்களுக்குமே ரொம்ப ஜாலியாக பழகக்கூடிய ஆண்களை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற விஷயத்த சரியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 3, பாசிட்டிவான விஷயங்களை பேசக்கூடிய ஆண்கள். ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா எதை சொன்னாலும் அதை நெகட்டிவாகவே பேசுவாங்க. இது என்னால் முடியாதுன்னு நினைக்கிறேன், இதெல்லாம் நடக்குமான்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி எப்பவுமே ஒரு நெகட்டிவான விஷயங்களை பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் பேசுகிறவங்ககிட்ட எப்பவுமே ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. அவங்களுடைய லைஃப்பில் எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் பண்ணவும் மாட்டாங்க, நிறைய தோல்விகளை தான் சந்திப்பாங்க. பட் எப்பவுமே பாசிட்டிவாக பேசக்கூடிய ஆண்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்ஸுள்ள ஆண்களாக இருப்பாங்க. லைஃப்பில் எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட இருக்கவே செய்யும். தொடர்ந்து தன்னுடைய லைஃப்பில் ஓடக்கூடிய ஆண்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி எப்போவுமே அவங்கக்கிட்ட ஒரு சொல்யூஷன் கேட்குறாங்க, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி போகிறாங்க, அந்த மாதிரி இடத்துல அவங்க பேசுகிற அந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கிரியேட் பண்ணிவிடும். இவங்ககிட்ட பேசினா என்னுடைய மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி ஒரு சில ஆண்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆண்களை பெண்கள் ரொம்பவே லைக் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்பர் 4, கிரியேட்டிவிட்டி உள்ள ஒரு பர்சன். ஒரு சில பேர் ஆண்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கிரியேட்டிவிட்டி உள்ள ஒரு பர்சனாக இருப்பாங்க. திடீர்னு நல்லா டிராயிங் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா ஒரு கவிதை எழுதுவாங்க, இல்லை அப்படின்னா வேற ஏதாவது ஒரு விஷயத்த கிரியேட்டிவாக பண்ணுவாங்க. அதாவது அடுத்தவங்கிட்ட இருக்கிற ஒரு குவாலிட்டியை விட, அடுத்தவங்கிட்ட இருக்கிற ஒரு அறிவை விட இவங்க கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் ஏதாவது ஒன்று இருக்கும். அந்த விஷயம்தான் அவங்களை ரொம்ப தனித்துவமாக காட்டும். இல்லை ஒரு நல்ல ஸ்டோரி எழுதக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப தனித்துவமாக அந்த பர்சன் கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ஆண்களை பெண்கள் எப்பவுமே சுற்றி சுற்றி வருவாங்க. ஏன் அப்படின்னா எப்போவுமே அந்த மாதிரி ஒரு பர்சன் ரொம்ப யூனிக்காக தெரிவாங்க. அது ஒரு ஸ்போர்ட்ஸ் கூட இருக்கலாம், ஒரு ஸ்போர்ட்ஸில் நல்லா ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லை ஒரு நல்ல டான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 10 பேரில் இந்த பையன் தனித்துவமாக தெரியணும் அப்படின்னா இவங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு குவாலிட்டியை மேலே கொண்டு வரணும். அந்த மாதிரி பசங்களுக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறத நீங்கள் கண் கூடவே பார்த்துருப்பீங்க. நம்பர் 5, கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த யாரும் சொல்லியிருக்கவே மாட்டாங்க, பட் இதுவும் ஒரு உண்மை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பசங்களுக்கு இந்த டீத் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப க்ளீனாகவும் ரொம்ப லைனாகவும் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி பசங்களை பெண்களுக்கு ரொம்பவே பிடிக்குமா. ஏன் அப்படின்னா அவங்க சிரிக்கும் போது பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாகவும் அழகாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு லிஸ்ட்டை நீங்கள் எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, பட் இது உண்மை அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தன்னுடைய பல்ல எந்த அளவுக்கு ஒரு பர்சன் ஒரு மென் ரொம்ப க்ளீனாக வச்சுக்கிறானோ அந்த அளவுக்கு அவனுடைய ஃபேஸ் பார்க்கறதுக்கு பிரைட்டாக தெரியும்னு சொல்கிறாங்க. சிரிக்கும் போது அடுத்தவங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அவனுடைய ஸ்மைல் இருக்கும், அதே மாதிரி டீத்தும் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் டெய்லி ரொம்ப க்ளீனாக உங்களுடைய பல்ல ப்ரஷ் பண்ணுங்க, க்ளீனாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது கூட பெண்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்பர் 6, பொதுவாக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ஒரு சில பேர் யாராவது ஹெல்ப் கேட்டால் கூட தனக்கு எதுக்கடா அந்த வேலை அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு சில ஆண்கள் வாண்டடாக போயிட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. அது பணம் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு சின்ன வாட்டர் பாட்டிலை கொண்டு போய் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்கறதா இருக்கலாம், ஒரு ஆயாக்கு ஒரு தண்ணி குடம் தூக்கி கொடுக்கறதா இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சோசியல் சர்வீஸ் மாதிரி வாண்டடா ஹெல்ப் பண்ணுவாங்க.
இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள ஒரு பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நிறைய மூவிலையும் வந்து இதை வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு குணமுள்ள ஒரு பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா தன்னையும் வந்து சரியாக பார்த்துப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பெண்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகுமா. ஸோ அந்த மாதிரி ஹெல்பிங் மைண்ட் உள்ள ஒரு பர்சனை வந்து ரொம்பவே பிடிக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் பெண்களுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் கிடையாது. சின்ன சின்ன உதவிகளை வந்து முடியாதவங்களுக்கு வந்து பண்ணி கொடுங்க. அது உங்கள் மேலே ஒரு நல்ல பிராண்டை வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட் ரொம்ப முக்கியமானது ஹானஸ்ட். இதுதாங்க ஒரு பர்சனை வந்து லைக் பண்ண வைக்கிறது. இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நம்ம எந்த அளவுக்கு வந்து ஆனஸ்ட்டாக நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம ஒரு மென் அப்படிங்கிறத வந்து அடையாளப்படுத்தி காட்டும். ஒரு இடத்துல ஒரு வார்த்தையை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அது ரொம்ப ஆனஸ்ட்டாக இருக்கணும். இன்னைக்கு ஒரு வார்த்தையை பேசிட்டு நாளைக்கு அந்த வார்த்தையை மாற்றி பேசுவோம் அப்படின்னா நம்ம மேலே இருக்கிற அந்த குவாலிட்டி அந்த மரியாதை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இது யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி பர்சன் கிட்ட ஆனஸ்ட்டாக நடந்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ரு. ஆனஸ்ட் அப்படின்னா நீங்கள் சொன்ன டைமில் போய் ரீச் ஆகுறது, அவங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வந்து நடந்துக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து நீங்கள் ஆனஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மேலே ஒரு மரியாதை ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக பெண்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். இந்த மாதிரி குவாலிட்டி எல்லாம் ஒரு ஆண் கிட்ட ஒரு பெண் பார்க்குறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்கள வந்து சேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. பெண்கள் எப்பவுமே தன்னை விட குவாலிட்டி அதிகமாக இருக்கிற ஆணை தான் வந்து லைக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்த 7 குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே பெண்களை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய பெண்களை வந்து கவர்ந்து இழுக்கக்கூடிய குவாலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த லிஸ்ட்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல எஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஒருவேளை இல்லாம இருந்தீங்க அப்படின்னாலும் இந்த குவாலிட்டி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களை சுத்தி நிறைய பெண்கள் கூட்டம் வரும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட நெக்ஸ்ட் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா.